ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஐக்கியத்தினால் சமாதானம், சந்தோஷம், குடும்பத்தில் வாழ்வில் பெறுகிற நல்ல நாட்களை மாறட்டும். கர்த்தர் அப்படி உங்களை மாற்றுவாராக. எபேசியர் 2:14 அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி நம் இருதரத்தாரையும் உண்டாக்கி பகையாய் நின்ற நடுசுவரை தகர்த்து என்று எழுதியிருக்கிறது. அவரே இயேசு கிறிஸ்துவே நம்முடைய சமாதானக்காரனர். அவருடைய பேர் என்னன்னா சமாதான பிரபு, த பிரின்ஸ் ஆஃப் பீஸ். ஹல்லேலூயா. அவர் வந்துட்டா நம்ம ஜாதியை மறந்துடுவோம், அவர் வந்துட்டா நம்ம பாஷையை மறந்துடுவோம், அவர் வந்துட்டா உயர்வு தாழ்வை மறந்துடுவோம், ஏழை பணக்காரங்க மறந்துடுவோம், அரசியல்வாதி அதிகாரிகளை மறந்து ஐக்கியமாக வாழ்வோம். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானக்காரனர். மலைப்பிரசங்கத்தில் அதைத்தான் இயேசு சொல்லும்போது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது என்று சொன்னார். 2004 சுனாமி யாரும் மறக்க முடியாது. இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட பயங்கர சுனாமி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதில் நடந்த ஒரு சம்பவம் ஒன்றை ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். ஒரு நீர் யானை, ஒரு குட்டி நீர் யானை கரை ஒதுங்கியது, ஒரு பாறை இடுக்கில் மாட்டிக்கொண்டது. அதை காப்பாற்றி ஒரு வன சரணாலயத்தில் கொண்டு போய் அதை சேர்த்தார்கள். அங்கே ஒரு பெரிய வயதான ஒரு பெரிய ஆமை ஒன்று இருந்தது. இது பயந்து அதோடு ஒட்டி ஒட்டி பழகி கொண்டது. கடைசியாக 2 பேரும் விளையாட ஆரம்பித்து விட்டார்கள். பார்க்குறவர்கள் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. நீர் யானை வேற இனம், ஆமை வேற இனம். ஆனால் ரெண்டும் ஒன்றாக இணைந்து தங்கள் அன்பை பகிர்ந்து கொண்டது அநேகரை ஆச்சரியத்துக்குள் ஆக்கிவிட்டது. உண்மையான சமாதானக்காரனாகி கிறிஸ்துவ நம்முடைய வாழ்வில் இருந்தால் ஏற்றத்தாழ்வுகளை மறந்து விடுவோம். ஹல்லேலூயா. ஏற்றத்தாழ்வு இருக்கவே கூடாது. நம் ஒரே தகப்பனின் பிள்ளைகள் என்கிற அதில் வாழ்வோம். ஏன்னா சமாதானமாய் வாழும்போது சமாதானக்காரனர் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் கொண்டு வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். சமாதானக்காரனர் இயேசுவோடு இணைந்து வாழுங்கள். அந்த சமாதானம் பண்ணுகிற ஐக்கியமுடைய வாழ்க்கை வாழுங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஒரு பகுத்தறிவற்ற ஒரு நீர் விலங்கு அந்த ஆமையும் அந்த குட்டி நீர் யானையும் இணைந்து சந்தோஷமாக வாழ்ந்துச்சே. அதுக்கு பகுத்தறிவு இல்லை, ஆனால் அது தன்னை மறந்து, தன் இனத்தை மறந்து வாழ்ந்தது. பிரிவினைகளை மறந்து சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் அவனுடைய கிருபை உங்களை தாங்கட்டும். ஜெபிக்கலாம். தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சமாதான மண்டல் பாக்கியவர்கள் எதிர்க்கிறது. அந்த சமாதானமான வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a nice day.